நிறைய பொறுமை இழுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ லண்டனில் இருக்கும்போது இது நல்ல பார்க் இதெல்லாம் தெரியுது. ஃபுல்லாக காட்டுறேன். எப்படி ஒரு தரமான வாழ்க்கையை எல்லாம் அமைதியாக வாழறானுங்க. இந்த லண்டன்லேருந்து டாக்லன்னு சொல்கிறது, இது அந்த நியூ ஃபைனான்ஷியல் சென்டர் சொல்கிறது, இது வந்து ஒரு ஹைப். எல்லாம் இது 25 வருஷமாக ஆரம்பித்து செய்கிறானுங்க. இந்த மரத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் லண்டன் எல்லாம் இருக்குது. இது மாதிரி நான் பெரிய கட்டடம் வர்றதுக்கு முன்னாடி இவனுங்க என்ன செஞ்சானுங்கன்னா, அதுதான் நம்மளும் செய்யணும். இவங்கெல்லாம் 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே குப்பைங்களை ரீசைக்கிள் பண்ணுறது, ஒழுங்கான டாய்லெட், ஒழுங்கான சுகாதாரமான குடிநீர் தண்ணி, இதெல்லாம் அடிப்படை வசதி சரியாக செஞ்சுட்டானுங்க. அதுதான் உண்மையான முன்னேற்றம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வரும்போது அந்த குப்பைங்களையும் சாக்கடைகளையும் அதோட சாக்கடையான நடத்தைகளும் பேச்சுகளையும் பார்க்கும்போது எனக்கு பயங்கர கடுப்பு வருது. அதில் தான் எனக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா எல்லா ஐக்கிய பசங்களும் பணத்தை கையில் பார்க்குறானுங்க, ஆனால் தரம் இல்லை வாழ்க்கையில். அதுவும் இந்த படிக்காத கெமியேட்டிங்க பண்ணுற அட்டூழியும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சகிச்சிக்க முடியல. அதிலே வந்து வேறு கட்சி வேறு வச்சுக்கிறாங்க சில கெமியேட்டிங்கெலாம். அதிலே சில பேர் அதான் முதலே சொல்லிடுறேன். ஈவன் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே மந்திரியாக இருக்கிறவனுங்களே மாவட்டத்தில் இந்த மாதிரி நாய்ங்களாம் மதிக்கிறது கிடையாது. நான் ஒருத்தர் மதிக்கணும்னா அதில் அருகதை இருக்கணும். அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். என்னுடைய பார்வையில் அருகதை இருக்கணும்னா பழனிவேல் தியாகராஜ மாதிரி இருக்கணும். இப்போ நாட்டு நிலைமை அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு 7 ஆம் ஆத்மி பார்ட்டி ராஜ்யசபா எம்பிங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துருக்குறானுங்க. எல்லாம் படித்த கம்யூனிட்டிங்க தான். ஆனால் அந்த ஐக்கிய பசங்க எல்லாம் மானங்கிட்டு போயிட்டு தன்னை பாதுகாத்துக்கிட்ட பெரிய அறிவாளி மாதிரி போயிட்டு பிஜேபி சேர்த்துக்கிறாங்க. அப்படி தான் இப்படி நாடு உருப்படும். ஏன் அப்படி செய்கிறானுங்க? ஏன்னா தெரியும் நிறைய பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆம் ஆத்மி கட்சி உடச்சிட்டுது, திரும்ப இனிமேல் பஞ்சாபில் ஆட்சிக்கு வந்துடுவோம், வெஸ்ட் பெங்கால் ஆட்சிக்கு வந்துடுவோம், அங்கே வந்து எஸ்ஐஆர் போட்டு வீணாக்கணும், இந்த தமிழ்நாட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு விட்றோம், இடி ரைடு விட்றோம், மானங்கிட்ட கம்யூனிட்டிங்களா. இதனால் எப்படி வந்ததுன்னா, இந்த மாதிரி அயோக்கிய பசங்க, தராதரங்கிட்ட அயோக்கிய பசங்க, அதாவது மோடி அமித்ஷா மாதிரிலாம் ஒரு பிரதம மந்திரியாகவும் இல்லை ஒரு மத்திய அமைச்சரவை இருந்துக்கிட்டு இவ்வளோ அட்டூழிய மனத்துக்கு வாய்ப்பு எப்படி வருதுன்னா, மக்கள் முட்டாளாக இருக்கிறதால தான். முட்டாள்னாக்க என்ன, முட்டாள்னு சொல்லக்கூடாது, அயோக்கிய பசங்க விஷமக்காரனுங்க இருக்கிறதால தான். இதனால் யார் அழியுது? நம்ம நாடு தான் அழியுது. இதனால் இந்த முன்னேற்றத்தில் நம்ம நாடு இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா இது மாதிரி ஒரு பார்க் இருந்ததுன்னா நம்ம ஊரில் நேரம் எல்லாம் கட்டடம் கட்டி அப்பார்ட்மெண்ட் கட்டி வீடு கட்டி விற்றுருப்பானுங்க, சாக்கடை ஆக்கி அதில் வந்து பொருள் வாங்க பண்ணி பொருள் மாதிரி. இதில் வந்து எனக்கு கூட கொஞ்சம் கூட, ஏன்னா இது கூட இல்லை கொஞ்சம் கூட எனக்கு வருத்தங்கள் இது மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்கிறதுக்கு. ஏன்னா இது மாதிரி ஒரு அருகதட்ட புத்தி இது நான் சொல்கிறது இந்தியாவில் இருக்கிற இந்தியனுக்கு மட்டும் இல்லை. இந்த அயோக்கிய பசங்க எவ்வளோ பணக்காரன் இருக்கானோ, எவனும் படிச்சுன்னு சொல்லிக்கிறானோ அவனுக்கு தான் அதிகமாக அயோக்கியம் இருக்கானு இந்தியாவில். அதுவும் வெளிநாட்டுக்கு வந்துட்டானுங்கன்னா அவனை வந்து சொல்லவே வேணாம். அவனுக்கு வெளிநாட்டுக்கு வந்து இந்தியாவில் ஒரு காலை வச்சுக்கின்னு வெளிநாட்டில் ஒரு காலை வச்சுக்கின்னு அவனை அழிக்கிறது என்னென்னா இந்தியாவை தான். கடைசியில் அவனை வந்து இந்தியாவை அழிக்கலை, வெளிநாட்டையும் அழிக்கலை, அவங்களே அவனுக்கு அழிச்சிக்கிறானுங்க. ஏன்னா பரிதாபமான நிலைமை நிறைய தடவை நான் வந்து இப்போ 30 வருஷம் ஆக போகுது லண்டனில், நிறைய அயோக்கிய பசங்க திமிரு பிடிச்சி போய் ஆடி மீதி பேர் அழித்து தன்னை அழிச்சு இந்த பார்த்துட்டேன். ஏன்னா காரணம் நிதானம் கிடையாது, அலட்டிக்கிறது, தான் பெரிய பெரிய அறிவாளின்னு காட்டிக்கிறது, உண்மைக்கு புறம்பா அயோக்கிய பசங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறது, அப்புறம் நடுத்துல நிற்கிறது. அதே தான் நம்ம நாட்டிலையும் நடக்குது. இதுக்காக நான் வந்து இந்தியா உடனே மாறிடும் சொல்ல, மாறாது உடனே, ஆனால் மாறும். அந்த பொதுவாக மெதுவாக மாறும்போது ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். அதான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி அப்படி தான் நடக்கும், காங்கிரஸ் கட்சிக்கு முதல்ல நடந்தது, இப்போ பாமக மாறி சொல்கிறாருங்களா ஐக்கிய பசங்க, இவங்களாம் அப்படி தான் போக போகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், சொந்த வாழ்க்கையை எளிமையாக ஒழுங்காக நேர்மையாக உழைச்சி வாங்குது. அதான் வந்து உங்களுக்கு நீண்ட காலத்தில் உங்களுக்கும் உங்கள் சங்கதியாரர்களுக்கும் நல்லது. சொல்வது பைத்தியத்தனமாக இருக்கலாம், நிச்சயமாக பைத்தியத்தனம் கிடையாது. உண்மையை சொல்கிறேன், உண்மை வந்து பைத்தியத்தனமாக தான் தோணும். அது மாதிரி இந்த அதிமுக கட்சிக்காரன் 7 ராஜ்யசபா எம்பிங்க கட்சி மாறி அவனுக்கு தலை நிமிர்ந்து நடக்க முடியுதுன்னா, அந்த அளவுக்கு சமுதாயமும் மக்களும் ஐக்கியத்தனத்தை ஆதரிக்கிறாங்க, அவங்களும் ஐக்கியத்தனமாக இருக்கானுங்க, அவங்களும் ஐக்கியம் தான் காட்டுது. அவங்களாம் மக்களுக்கு பயந்தானுங்கன்னா இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டானுங்க. அதுதான் சில நாடுகளில் இது மாதிரி கொஞ்சம் இது வந்து ரொம்ப யோக்கியமான நாடுன்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் இந்த மோசமான அளவுக்கு கிடையாது. இந்த மோடி அமித்ஷாலாம் என்றைக்கு ஒழிகிறான்லாம் அன்றைக்கி தான் நம்ம நாடு உருப்படும். அது எப்படி ஒழிக்க முடியும்னா, கீழே இருக்கிற அயோக்கியம், அதாவது காங்கிரஸ் கூட இது மாதிரி நிறைய அயோக்கியம்லாம் இருந்தானுங்க. இந்த கேசிஆர் தெலுங்கானாவில், விஜய் பட்நாயக், இன்னும் மத்திய பிரதேசில் கமல்நாத்,
இது மாதிரி அப்புறம் குஜராத்தில் இது ராஜஸ்தானில் கீலாட், காங்கிரஸில் நிறைய அழிக்கணும் இருந்தாங்க. அந்த அழிக்கில் நிறைய அழிஞ்சிட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருவானுங்க. ஆனால் நம்ம புத்தியோடு செயல்பட்டால் நம்ம அவனுக்கு தானாக அழியத்துக்கு வெயிட் பண்ண வேணாம். நம்ம இது மாதிரி ஆக்டிவாக ஒரு ஃபாஸ்ட்டாக நம்ம விரைவாக நம்ம நாட்டை முன்னேற்றலாம். ஒரு 10 வருஷத்தில் நம்ம நாட்டை இங்கிலாந்தோட நல்ல நாடாக்கலாம். ஆனால் அது வந்து இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு நடக்கும்னு எனக்கு தோணல. நான் சொல்கிறது நான் சமுதாயத்தை மட்டும் சொல்ல, இது மாதிரி அடிப்படை வசதிகள் மீதெல்லாம் சொல்கிறேன். அதோட வாழ்க்கையை அனுபவிக்கிறது சொல்கிறேன். என் பின்னாடியெல்லாம் இப்போ என் பசங்க ஃபுட்பாலில் விளையாட ஆரம்பிச்சிருக்கானுங்க ஆரோக்கியமாக. சரி, நான் பெருமைக்காக சொல்ல, இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது. இன்றைக்கி வெயில் நல்லா இருக்குது. ஏதோ சில இதெல்லாம் எண்ணத்துக்கு இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். நான் எவனையும் திருத்ததாக சொல்ல. ஆனால் வருத்தமாக இருக்குது, சில இதெல்லாம் இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பார்த்தா. ஆனால் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். என்ன செய்ய முடியுமோ செய்வோம் நம்ம நாட்டுக்கு.